தூதர்களோடு எப்படி நடக்கிறது, தூதரங்கள்கிட்ட எப்படி பேசுறது, நிறைய பேர் இதுக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு சில விஷயங்களை நான் அறிவிக்க போகிறேன். நம்ம எடுத்து வாசிக்கலாமா? சங்கீதம் 91 வசனம் 11-12. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக நம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர் உன்னை. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லட்டுங்களா? தூதருங்க நீங்கள் எங்கே போனாலும் உங்க கூடயே தான் வராங்க. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் தூதர் அந்த இடத்துல இருக்கிறாங்க. நீ என்னென்ன செய்கிற இந்த பூமியில், நீ தீமை செய்கிறியா இல்லை நன்மை செய்கிறியா, தூதருங்க ஏதின்னு இருக்கிறாங்க. எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. இன்னொன்று நான் சொல்லட்டுங்களா? இந்த பூமியை விட்டு நம்ம பிரியும் போது, இந்த பூமியை விட்டு நம்ம பிரியும் போது பரலோகத்துக்கு முன்னே நம்ம எல்லாருமே நிற்போம். அவருடைய சிங்காசனத்துக்கு முன்னே அவர் நியாய தீர்ப்பு நம்ம கொடுக்கறது. அப்போ அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும்போது நம்ம நிற்கும்போது நம்மளுக்கு ஒரு விட்னஸ் வேணும், நம்மளுக்கு ஒரு சாட்சி வேணும். அந்த சாட்சி யாருன்னா தூதன். அல்லேலூயா. ஏஞ்சல். அந்த தூதர் தான் வந்து சொல்லுவார். அந்த தூதர் தான் ரிப்போர்ட் பண்ணுவார் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, இந்த பிரவீன் என்னெல்லாம் செஞ்சான், என்னெல்லாம் தீமை செஞ்சான், என்னெல்லாம் நன்மை செய்தா, எல்லாமே நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன், இந்த ஆண்டவர்ன்ட்டு ஆண்டவர்கிட்ட கொடுப்பான். அப்போ அந்த தூதர் நம்ம அவ்வளோ சாதாரணமாக இடம் போடக்கூடாது. அல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? வசனம் கூட சொல்லுது இல்லையா, தூதர்களை துக்கப்படுத்தாதீங்கன்னு. ஆவியானவர் கூட துக்கப்படுத்தக்கூடாதுன்னு இருக்குது. அல்லேலூயா. ஆனால் தூதர்கள் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பைபிளில் சொல்லுது என்டர்டெயின்மெண்ட் பண்ணாங்களாம் ஏஞ்சலை வச்சு, அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. அல்லேலூயா. பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆதாம் ஏவாளும் பாவம் செஞ்சாங்க. ஆண்டவர் சொல்ற எல்லா மரத்தில் இருக்கிற கனியை புசி, ஆனால் இந்த ஒரு மரத்தில் மாத்திரம் என்ன பண்ணாத, புசிக்காதன்னு சொன்னார். அல்லேலூயா. இவர்கள் அதை கனியை புசித்ததுனால அல்லேலூயா ஆண்டவர் வந்தார். இவங்க 2 பேரும் துரத்திட்டார் வெளியே. எதை விட்டு? ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே. அவங்க 2 பேரும் வெளியே அனுப்பிட்டு ஆண்டவர் அந்த தோட்டத்துக்குள்ளே மறுபடியும் உள்ளே வரக்கூடாதுன்ட்டு ஆண்டவர் யாரை வச்சார்? தூதர்களை தான் காவலாக வச்சார், கேரோபீன்கள். அல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? அவங்க மறுபடியும் உள்ளே வரக்கூடாதுன்ட்டு ஆண்டவர் தூதர்களை தான் காவலாக வச்சார். சில நேரம் சில தூதர்களை ஏன் ஆண்டவர் சேட்டைகளை கொடுத்துருக்கிற, விங்ஸ் ஏன் கொடுத்துருக்கிறாருன்னா, நம்மளுக்கு நெகட்டிவ் ஸ்பிரிட் நம்ம மேலே வந்துடக்கூடாதுன்னு தூதர்களை ஆண்டவர் நம்மளுக்கு சார்ஜ் வச்சிருக்கிறாங்க. எதுவுமே புரியுது? பாருங்கள், ஏதேன் தோட்டத்துக்குள்ளே 2 மரம் இருக்குது. எத்தனை மரம்? இது வாசிக்க வேண்டாம். ஆதியாகமம் 2:9 சொல்லுது, ஜீவ விருட்சமும் நன்மை தீமை அறிக்கத்தக்க விருட்சமும் இருக்குது. ஆண்டவர் சொன்னது ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டா கூட பரவாயில்ல, நன்மை தீமை அறிக்கத்தக்க அந்த விருட்சத்தை சாப்பிட வேணான்னாரு. நீ நன்மை தீமையை அது சாப்பிட்டேன்னா அது உனக்குள்ளே வந்துடும். ஆதாம் ஆண்டவர் படிக்கும்போது அவனுக்கு தீமைனா என்னன்னு தெரியாது, நன்மைனா என்னன்னு தெரியாது. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருடைய ஆவி அவனுக்குள்ளே இருந்துச்சு. அப்போ ஆண்டவருடைய சிந்தனையும் ஆதாமுடைய சிந்தனையும் ஒரே சிந்தனையாக இருந்துச்சு. there is the one thought. அதனால தான் ஆதாமை படைத்து ஆண்டவர் 7ஆவது நாள் ஓய்வு எடுத்துக்கினார். ஏன்னா பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் அவர் இந்த தோட்டத்தை சுத்தம் படுத்தலாம் நினைச்சார்னா சேம் மைண்ட் யாருக்குள்ள இருக்குது? ஆதாமுக்குள்ள இருக்குது. அப்போ அவன் என்ன செய்வான்? இந்த தோட்டத்தை கிளீன் பண்ணலாம். இப்போது தோட்டத்துக்குள்ளே ஒரு பெரிய கல் இருக்குது, அந்த கல் இப்படி உருட்டி இப்படி அனுப்பணும் அப்படின்னு ஆண்டவர் நினைச்சார்னா இவன் இதை செய்வான். ஏன்னா 2 பேருக்குள்ள ஒரே சிந்தனை. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? எப்போ பாவம் செய்தாங்களோ உன் நினைவுகள். அல்லேலூயா. எது விசுவாசிக்கிறீங்க? அவங்க நன்மை தீமை விருட்சத்தின் கனியை புசித்தாங்க. ஒருவேளை ஜீவ விருட்சத்தை புசித்து இருந்தால் மரணமே இருந்திருக்காது. அதை சாப்பிட்டு இருந்தால் ஏதோ ஆயிருக்காது. ஆனால் எப்போ இவங்க நன்மை தீமை அறிக்கத்தக்க விருட்சத்தை புசித்தாங்களோ நன்மையை நான் தெரிஞ்சிச்சு, தீமை நான் இருந்துச்சு, அது மூலிமா பாவங்களை பெருகிச்சு.
அல்லேலூயா. அதனால இவங்க நன்மை தீமையை சாப்பிட்டாங்க. இவங்க வாழ்க்கை நிரந்தரமாய் மரணம்னு ஒன்று உள்ள வந்துருச்சு. இதுக்கு தீர்வு கொடுக்காத வரைக்கும் அந்த ஜீவ விஷயத்தை இவங்க என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது தான் ஆண்டவர் துரத்திட்டார். ஒருவேளை அதை சாப்பிட்டு இருந்தா மரணத்துக்கு தீர்வே இருந்திருக்காது. அதனால தான் அவங்களை 2 பேர் வெளியே அனுப்பிட்டு தூதர்களை காவலாக வச்சார். யாரை காவலாக வச்சார்? அல்லேலூயா. சில நேரம் நம்ம குடும்பத்தில் ஆண்டவர் எந்த தீமை வரக்கூடாதபடி ஆண்டவர் யாரை வச்சு செய்கிறார்னா தூதர்களை வச்சு தான். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சில நேரம் வண்டி ஓட்டினே போகிறோம், சில நேரம் நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் ஏதாவது ஆக்சிடென்ட் பண்ணிடுவோம். ஆனால் சில பேருக்கு ஆக்சிடென்ட் ஏன் ஆகுறதில்ல, கண்ட்ரோல் இல்லாமல் போனாலும் சில நேரம் ஆகுறதில்லனா தூதர்களுக்கு வந்து காப்பாற்றுறாங்க, அவங்க ப்ரொடெக்ஷனை கொடுக்குறாங்க. திரும்பி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மறுபடியும் அந்த 12வது வசனத்தை வாசிக்கலாமா? உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர் என்ன சொல்றாரு, கைகளே ஏந்தி கொண்டு போவார்கள். அப்படின்னா என் பெலத்தாலே உன்னை தாங்குவேன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. என் பெலத்தாலே ஐ வில் சஸ்டைன் யூ பை மை ஸ்ட்ரென்த் என்றார் ஆண்டவர். விசுவாசிக்கிறீங்க? தூதர்களை அனுப்புறதுக்கு எதுக்காகனா உன்னை தாங்குறதுக்கு. அல்லேலூயா. உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு உன்னை தாங்குற தூதர்கள் அனுப்பி இருக்கிறார் ஆண்டவர். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? தூதர்களோட வேலை என்ன தெரியுமா? இந்த பூமியில் யார் பிறந்தாலும் தூதர்கள் வந்து அவங்கள பார்த்துக்கணும், அவங்கள கேர் பண்ணணும். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய சபைகளுக்குள்ள என்ன இல்லை, வல்லமை இல்லை. நிறைய சபைகளுக்குள்ள என்ன இல்லை, வல்லமை இல்லை. அதனால தான் சில சபைகளுக்குள்ள அற்புதம் இல்லை, சில சபைகளுக்குள்ள எந்த அதிசயங்களும் நடக்கிறதில்ல. எதுவுமே புரியுது? அல்லேலூயா. நம்ம யெகோவா ராஃபான்னு கூப்பிடுறோம், சுகம் தருகிற தேவனே. அல்லேலூயா. யெகோவா ராஃபா, சுகம் தாரும் ஆண்டவரேன்னு கேட்கும் போது ஆண்டவர் நேரடியாக வந்து செய்ய மாட்டாரு. ஒரு தூதர் பேர் ரப்பேல், அந்த ரப்பேல் தூதன் அனுப்புவார் இவங்களுக்கு சுகப்படுத்துன்னு. அப்ப இந்த தூதர்களை வச்சு இந்த சபைகளுக்குள்ள என்ன பண்ணுவார்? ஆவியானவர் அற்புதங்களை செய்வாரா? அல்லேலூயா. இன்னைக்கு ஊழியக்காரங்களோ ஏன் அவங்க ஜெபம் பண்ணும்போது அற்புதம் நடக்கிறது இல்லைன்னா அவங்களுக்கு எந்த அந்த நாலேஜே இல்லை ஏஞ்சலை குறித்து. ஏன்னா அவங்க பக்கத்தில் யார் நிற்கிறாங்கன்றதுக்கும் அவங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. யாருக்குன்னா புரியுதா நான் சொல்றது? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அப்போ சுகம் தாங்க ஆண்டவரேன்னு கேட்டா அவர் யெகோவா ராஃபா அனுப்புவார். அந்த யெகோவா ராஃபா யாரு? தூதனை அனுப்புவார், தூதன் மூலியமா செய்து முடிப்பார். அல்லேலூயா. அந்த தூதன் பேர் என்னங்க? ரப்பேல். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இந்த ரப்பேல், ஏல், மிகாவேல், கேப்ரியேல், யூரியேல், ஏரியல், ஏல்னு வருது பேர். இவங்களாம் வந்து ஆர்க்கேஞ்சல். அல்லேலூயா. யுத்தம் பண்ணுற தூதர்களும் உன் ஜபத்தை கொண்டு போய் ஆண்டவரை சேர்க்கிறவங்களும் உன் ஜபத்துக்கு பதில் கொண்டு வர தூதர்கள்லாம் இவங்க. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை சுவாசிக்கிறீங்க? அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரா, சில தூதர்கள் உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுகிறார். நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறாரு? அந்த தூதர் என்ன பண்ணுறாங்க, நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அதை கவனிக்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீ என்னெல்லாம் பண்ணுற, மற்றவங்களுக்கு என்னெல்லாம் செய்கிற, அதெல்லாம் அவங்க வாட்ச் பண்ணுறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க தெரியுமா? உன்னை கைட் பண்ணுறாங்க, உன்னை வழி நடத்துகிறாங்க. அடுத்து என்ன செய்கிறாங்க தெரியுமா? உன்னை பலப்படுத்துகிறாங்க. அப்போ ஆண்டவர் தூதர்கள் இதுக்காக நம்மளை அனுப்பியிருக்கிறார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பாருங்க, இயேசு ஆனவர், நம்ம ஆண்டவர் ஃபுல்லாக ஆவியில் இருக்கிறவர், பரிசுத்த ஆவியில் உள்ளே இருக்கிறார். ஆனாலும் அவருக்கு ஒன்று தேவை. கரெக்டாக இல்லையா? அவருக்கும் ஏங்க ஏதேன் தோட்டத்துக்குள்ளே கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே வியாகுலப்பட்டு அவர் ஜெபிக்கும் போது வேர்வை என்னவா மாறிச்சு? அது வெடித்து உள்ள இருக்க நரம்பு வெடித்து வேர்வைக்கு பதிலாக அது ரத்தமாக வர ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோ வியாகுலப்பட்ட அவர் ஜெபம் பண்ணும்போது அவரை தேற்றினது யார் தெரியுமா? தூதன். அல்லேலூயா. அவர் பிதாவாகிய தேவன் இயேசுவை தேற்றுறதுக்கு யார் அனுப்பினார்? ஏங்க அவர் கெத்செமனே தோட்டத்துக்குள்ள ஜெபம் பண்ணிட்டு வெளியே வந்தா இயேசுவானவரை அரெஸ்ட் பண்ண வராங்க. எவ்வளோ பேர் வரானுங்க? 600 பேர் வரானுங்க. அப்போது இவர் தான் இயேசுன்னு அவங்களுக்கு தெரியாது. யூதாஸ் வந்து முத்தத்தை கொடுக்குறான். அப்போது தெரிஞ்சிச்சு இவர் தான் அந்த இயேசுன்ட்டு. அவள் அரெஸ்ட் பண்ண தொட்டாங்க பாருங்க, 600 பேர் வீண்டானுங்க, அப்படியே மயக்கப்பட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஏஞ்சிக்கல. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இயேசுவை தொட்டதுமே வீண்டானுங்க. காரணம் என்னன்னா, இயேசுவை தொட விடாதபடி தூதன், ஒரே ஒரு தூதன் அவ்வளோ பேர் வீழ பண்ணினான். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தமாய்.
அப்போ இயேசு ஆனவருக்கு ஒரு தேவைப்படுதுன்னா அது யாரு? அந்த ஒரு தேவை தூதன் பிதாவாகி தேவன் அனுப்பினார். அல்லேலூயா. சத்தமா எதுவுமே சுவாசிக்கிறீங்க? அப்போ நமக்கும் ஒரு தேவை இருக்குது. பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியான நமக்கு யாரை கொடுக்குறார்? இயேசுவின் நாமத்தினால தூதரை கொடுக்குறார். அல்லேலூயா. நமக்கும் தேவைங்க. சத்தம் வரலையே. சங்கீதம் 34 வசனம் 6-7 வாசிக்கலாமா? இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு ஆமென் சொல்லாமா? 7வது வசனத்தை வாசிங்கம்மா. கர்த்தருடைய தூதன். அல்லேலூயா. இப்போ கவனிங்க, 2 விதமான விடுதலை இருக்குது இந்த 2 வசனத்தில். எத்தனை விதமான விடுதலை? ஒன்று, ஒரு ஏழையன் கூப்பிட்டான், ஒரு ஏழை கதறி அழுகுறான், கர்த்தர் விடுதலை செய்கிறார். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தூதரை கொண்டு விடுதலை செய்கிறாராம். அப்போ 2 விதமான விடுதலை. ஒன்று, கர்த்தர் விடுதலை செய்கிறார் ஏழை அழும்போது. இன்னொன்று, தூதர், கர்த்தருடைய தூதன் விடுதலை செய்கிறான். உனக்கு இது 2 விடுதலை யார் மூலியமாக உங்களுக்கு வேணும்? அல்லேலூயா. சில நேரம் நம்மளுக்கு தூதர் மூலியமாக நம்மளுக்கு விடுதலை வேணும். ஏன்னா ஆண்டவரை கூப்பிடும்போது ஆண்டவர் யாரை அனுப்பி விடுதலை செய்கிறார்? அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை பண்ணணும்னா நீங்கள் கதறி அழுந்தீங்கன்னா ஆண்டவர் தூதனை கொண்டு உங்களை விடுதலை செய்வார். யாரை கொண்டு? எதுவுமே சுவாசிக்கிறீங்க? சத்தமா. இப்போது நம்ம செஞ்சுனுக்கிற இந்த ஊழியம், கர்த்தர் கொடுத்த இந்த ஊழியம் என்னால் ஏன் ஈஸியாக ஊழியம் செய்ய முடியுதுன்னா, அல்லேலூயா, இதுக்கு காரணம் நான் ஜெபிக்கிறதுனாலையும், எது விசுவாசிக்கிறீங்க? நான் உபவாசம் எடுத்து ஜெபிக்கிறதுனாலையும் என் மேலே இருக்கிற அபிஷேகத்தினால அல்ல. ஆண்டவர் எனக்கு அனுப்பின தூதரை அதை நான் ஈஸியாக பயன்படுத்துகிறேன். அப்போ நம்ம வாழ்க்கையில் தூதன் வந்துட்டாக்கா அவனை எடுத்து நம்ம பயன்படுத்தும் போது நம்ம வாழ்க்கையில் எல்லாமே ஈஸியாகிடும். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் இன்னொரு இடத்துல கூட ஒரு பெரியவர், ஒரு அப்பா வயசு இருக்கும், ஜபம் பண்ணுக்கும் போது அசுத்தாவி பிடிச்சிட்டு இருந்துச்சு. அவரும் சொல்கிறாரு, அதுக்குள்ளே இந்த ஆவி பேசுது, என்னை ஏன் ரோதனை கொடுக்க வர, என்னை ஏன் டார்ச்சர் கொடுக்குற, நான் எங்கே போனாலும் என்னை விட மாட்டேன்னு அழுவுது அந்த ஸ்பிரிட். ஹல்லேலூயா. அப்போ அவருக்குள்ளேருந்து கூட அந்த ஸ்பிரிட் பேசுது. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? பேசும்போது சொல்லுது, அந்த ஸ்பிரிட் பேசுது, இந்த தூதர்களை ஏன் கொண்டு வர, எனக்கு ஏன் பயமாக இருக்குதான்னு எனக்கு கேட்குது. ஹல்லேலூயா. அப்போ என்னால் ஏன் இதெல்லாம் என்னால் செய்ய முடியுது, ஏன் சாத்தான் பயப்படுறான்னா, நான் ஈஸியாக கர்த்தருடைய நாமத்தை சொல்கிறேன், தூதர்களை கட்டளை எடுக்கிறேன், தூதரை எனக்கு ஈஸியாக செய்கிறதுனால என் மினிஸ்ட்ரியும் என்ன ஆகுது, ரொம்ப ஈஸியாக நடக்குது. திரும்பி சுவாசிக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கை எல்லாம் ஈஸியாக போகணுன்னாக்கா, ஹல்லேலூயா, அதை கொண்டு நீங்கள் போகணுன்னாக்கா உங்களுக்கு ஆண்டவர் தூதனை கட்டளையிட்டு இருக்கிறார். நீங்கள் தூதரை கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? இஸ்ரவேல் 430 வருஷமாக இருந்தாங்க எகிப்தில். அதில் 215 வருஷமாக அடிமையில் இருந்தாங்க. அடிமையில் இருந்த ஜனங்களை ஆண்டவர் மோசேயை கொண்டு ஆண்டவர் வெளியே கொண்டு வரும்போது, அப்போ கானா தேசத்துக்கு கொண்டு போகும்போது போகிற வழியில் ஒரு வனாந்தரத்தில் ஜனங்க எல்லாருமே கதறாங்க, எங்களுக்கு பசி எடுக்குது, எங்களுக்கு ஏதாவது கொடுன்னு. அப்போ ஆண்டவர் என்ன கொடுத்தார்? தூதர்கள் சாப்பிட்ற மன்னாவை கொடுத்தார். அல்லேலூயா. அப்படின்னா பரலோகத்தில் தூதருங்க சாப்பிட்றாங்க. ஏன்? பரலோகத்தில் பரிசுத்தமான்கள் இருக்கிறாங்க மாதிரி பெருக்கும், அவங்க கூட சாப்பிட்றாங்க. அப்போ நீ கேட்கலாம், பசி எடுக்குமான்னு கேட்கலாம். இங்கே தான் பசி எடுக்கும், அங்கே பசி எடுக்காது. உனக்கு இஷ்டம் இருந்தால் நீ சாப்பிட்லாம். ஹல்லேலூயா. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்ன பண்ணலாம்? அந்த பந்தியில் உட்காந்து எல்லாருமே ஒன்றா உட்காந்து என்ன பண்ணலாம்? சாப்பிட்லாம். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்கள், யோபு 38வது அதிகாரம் வசனம் 7 வாசிக்கலாமா? மறுபடியும் வாசிங்கம்மா. அப்பொழுது விடிய காலத்து நட்சத்திரங்களும் என்னவா? ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லோரும் கம்பீரித்தார்களே. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. எலியா ஒரு குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுன்னு இருக்கிறார். அப்போது வெளியே ஒரு அக்கினியை பார்க்குறார். ஹல்லேலூயா. ஓ, ஆண்டவர் இந்த அக்கினியில் தான் இருக்கிறாருன்னு வெளியே அவர் பார்க்குறாரு. நான் ஆண்டவர் அந்த அக்கினியில் இல்லை. அடுத்து பூமி அதிர்ச்சி உண்டாகுது. அப்போது எலியா உள்ளிருந்து என்ன நினைக்கிறாரு? பூமி அதிர்ச்சியில் ஆண்டவர் இருக்கிறாருன்னு. ஆனால் ஆண்டவர்
இல்லை. அடுத்து ஒரு சுயல் காற்று வீசுது. இவர் என்ன நினைக்கிறாரு, ஓ இந்த காற்றுக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறாருன்னு. இல்லை, கடைசியாக தான் ஒரு மெல்லியான ஒரு சத்தம். அல்லேலூயா, மெல்லியான ஒரு சத்தம். அந்த சத்தத்தில் தேவன் பேசுறதை கேட்டுதான் எலியாவே வெளியே வந்தார். அல்லேலூயா. சத்தமா பாருங்க, பைபிள்லேயே ரொம்ப ஓல்டஸ்ட் புக்கு எது தெரியுமா? யோபு. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? இதில் நல்லா கவனிங்க. இந்த வசனத்தில் இந்த பூமியை ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போது கூட யார் இருந்தாங்களாம்? தூதர்கள் இருந்தாங்களாம். அதுதான் இங்கே வசனம் சொல்லுது, கம்பீரத்தோடு கர்த்தர் ஆர்ப்பரித்தார்களாம். அல்லேலூயா. சந்தோஷமா துதித்தாங்களாம், செலிப்ரேட் பண்ணாங்களாம் ஏஞ்சல். அல்லேலூயா. எதை சிருஷ்டிக்கும் போது? இந்த பூமியை சிருஷ்டிக்கும் போது. எதையும் விசுவாசிக்கிறீங்க? அப்போ ஆண்டவர் இந்த பூமியில சிருஷ்டிக்கும் போது எப்படி சிருஷ்டித்தாரு? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும் தானே? வெளிச்சம் உண்டாவதாக, சூரியன் உண்டாவதாக, நட்சத்திரங்கள் உண்டாவதாக, பறவைகள் உண்டாவதாக சொல்லினே வந்தாரா? எல்லாத்தையும் உண்டாவதாக உண்டாவதாகன்னு. அதெல்லாம் சொல்ல சொல்ல கூட இருக்கிற தூதர்கள்லாம் செலிப்ரேட் பண்ணாங்களா இயேசுவை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் போது, இந்த பூமியை படைக்கும் போது கூட யார் இருந்துதான்? அல்லேலூயா. யார் இருந்துதான்? தூதருங்க. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அப்போ நீங்க கேட்கலாம், தூதருங்க இப்போ தானே வந்தாங்க, மனுஷன் படைச்சிட்டு பேர். இல்லை, மனுஷன் படைக்கிறதுக்கு முன்னவே யார் இருந்தது? தூதருங்க. அல்லேலூயா. சத்தம் வரலையே. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அதனால 7வது வசனம் தெளிவாய் சொல்லுது. மறுபடியும் வாசிக்குமா? விடிய காலத்தின் நட்சத்திரங்கள். அல்லேலூயா. நட்சத்திரங்கள். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? த மார்னிங் ஸ்டார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? யாருங்க விடிவெளி நட்சத்திரம்? அல்லேலூயா. லூசிஃபர். ஃபர்ஸ்ட் யாரு? லூசிஃபர். ஃபர்ஸ்ட் அவன் பேர் வந்து செரப். அவன் பேர் என்னங்க? பரலோகத்தில் ஆண்டவர் ஒன்று படிச்சது தூதனா, அவன் பேர் என்னங்க? செரப். கர்த்தரை துதிக்க. அடுத்து அந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா ஏலோயீம். பட் கண்டெக்ஸ்ட் பைபிள் என்ன சொல்லப்படுதுன்னா அது ஒரு தூதன். அல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? அப்போது இந்த பூமியை படைக்கும் போது யார் இந்த பூமியில் வந்து நின்றுதான்? தூதருங்க. கர்த்தரை ஆர்ப்பரித்தார்களாம். அல்லேலூயா. கர்த்தர் மேலே வச்சிருக்கிற. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதனால தான் ஏசாயா 6வது அதிகாரத்தில் 6 விங்ஸ் இருக்குது தூதனுக்கு. அது தூதர் பேர் என்னங்க? சேராபின்ஸ் தூதன். அல்லேலூயா. 2 வந்து கால் பாதத்தை மூடும், இன்னொன்று வந்து முகத்தை போடும், இன்னொன்று வந்து என்னங்க? அது பேலன்ஸ் பண்ணும் அந்த கர்த்தருடைய ப்ரெசன்ஸில். அதனால தான் தேவாலயத்தில் ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணும்போது ஜனங்க ஏன் விடுறாங்கன்னா அந்த ப்ரெசன்ஸ் அவங்கள தொடும்போது அவங்களால தாங்க முடியறதுக்கு அந்த சக்தி இல்லை. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? இன்னொரு சில தூதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4 விங்ஸ் இருக்கும். எதுவுமே சுவாசிக்கிறீங்க? அது எந்த தூதர்கள்லாம்? கேரோபீன்ஸுங்கள். அல்லேலூயா. இன்னும் சில தூதர்களுக்கு 2 விங்ஸுங்க இருக்கும். அந்த 2 விங்ஸ் யாருன்னா ஆர்கேஞ்சல். அதான் மீகாவேல், கேப்ரியல், லெமியல், ரெப்பேல். அல்லேலூயா. இந்த தூதருங்க. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? அப்போது நீங்கள் நினைக்கிறீங்க 6 விங்ஸ் இருக்குது அதுதான் தூதனுக்கு அப்படின்னு. இல்லை, இன்னொரு சில தூதருங்க இருக்கிறாங்க, அதுங்களுக்கு அதிகமான விங்ஸ் இருக்குது. அல்லேலூயா. கடைசி நாட்கள்ல ஒரு தூதன் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவான் இந்த பூமிக்கு. ஒரே ஒரு தூதன். அல்லேலூயா. பரலோகத்தில் இந்த பூமிக்கு இறங்கி வருவான். வெளிப்படுதல் இருக்குது. இறங்கி வந்து என்ன பண்ணுவான் தெரியுமா? கையில் செயின் எடுத்துன்னு வருவானா, பெரிய செயின். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பிசாசை கட்டி, கழுத்தில் பிசாசை கட்டி, நாயை எப்படி நம்ம கொண்டு போவோமோ பிசாசை அப்படி இழுத்துன்னு போவானா ஏஞ்சல். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தமா இழுத்துன்னு போய் பாதாளத்தில் போடுவார் அந்த தூதன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அப்போ சில தூதர்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்கிற விங்ஸும் இருக்குது. அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஏங்க யாக்கோபு, நீங்கள் பேதுரு அவங்க வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னா, யாக்கோபு அரெஸ்ட் பண்ணும்போது சபையார் யாரும் ஜெபம் பண்ணல. சபையை யாரும் என்ன பண்ணல, அதனால் யாக்கோபை சாகடிச்சிட்டாங்க. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அடுத்த மறுநாள்லேயே பார்த்தீங்கன்னாக்கா பேதுரு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆண்டவர் பற்றி சொன்னதுனால. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பேதுரு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பேதுரு அரெஸ்ட் பண்ணதுமே சபையார் எல்லாருமே ஜெபம் பண்ணாங்களாம். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் தூதனை அனுப்பினாரா? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அவன் சிறைச்சாலையிலேருந்து அவனை விடுதலை பண்ணி தூதன் என்ன பண்ணாரு? வெளியே கொண்டு வந்தமே. ஃபஸ்ட்டு இவங்க ஜெபம் பண்ணும்போது ஒரு சவுண்டு, கதவு தட்டிட்டு பேதுருடைய குரல். அப்போ உள்ளிருந்து ஒரு அம்மா ஓடுது, பேதுரு வெளியே வந்துட்டார். நம்ம ஜெபம் பண்ணோம், இங்கே பேதுரு சிறைச்சாலையிலேருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு போய் பார்த்தாக்கா காணோம்.
அப்போ யாருன்னா பேதுரு போல் ஒரு ஏஞ்சல். எத்தனை சுவாசிக்கிறீங்க? அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது டைம் சவுண்டு கேட்குது. பேதுரு வந்து சொல்கிறார் நான் தான் அப்படின் போது அப்போ இவங்களுக்கு சந்தேகம் ஆயிடுச்சு. போய் திறந்து பார்த்தா பேதுரு உண்மையாகவே. அல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க. சில நேரம் நீங்கள் என்னையே ஒரு கனவுல நீங்கள் சில பேர் எனக்கு சொல்லுவாங்க, பிரதர் பாஸ்டர் நீங்கள் என் கனவுல வந்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரம் வந்து ஊழியக்காரங்க உங்கள் கனவுல வந்தாங்கன்னா அது ஏஞ்சலாக இருக்கும். சில ஊழியக்காரங்க கனவுல அடிக்கடிக்கு வராங்கன்னா அது ஆண்டவராக இருக்கும். எத்தனை சுவாசிக்கிறீங்க? சத்தமா. சில நேரம் ஊழியக்காரங்க ஏன் உங்க கனவுல வராங்கன்னா உன்னை சுற்றி ஏதோ நடக்கும் போது ஆண்டவர் இவங்க மூலியமா உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் உஷாராயிட்டு என்ன பண்ணணும்னா முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே நீங்கள் எனக்கு எச்சரிக்கை கொடுக்குறீங்க கனவுல. எத்தனை சுவாசிக்கிறீங்க? அப்போ உடனே உட்காந்து உங்களை பாதுகாப்புக்காக ஒரு தூதனை நீங்கள் கட்டளையிடணும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால பரிசுத்த ஆவியோட உதவினால. எத்தனை சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தமா சத்தமா. அப்போ சபையில் நாம் ஜெபம் பண்ணால் ஹாஸ்பிட்டலில் யாரோ ஒருத்தர் சிக்காக இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, நம்ம எல்லாம் இங்கே ஜெபம் பண்ணனா அங்கே ஒரு ஏஞ்சல் ஆண்டவர் அனுப்பிடுவார். அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அப்போ யார் அனுப்புவார்னா ரப்பேல் அனுப்புவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அங்கே சுகமாயிடுவாங்க. யாருன்னு புரியுதா? ஒரு வீட்டில் நான் போயிருந்தேன். இந்த சாட்சி கேளுங்க. ஏன் அந்த குடும்பம் என்னை விட்டுறதில்லைன்னு சொல்கிறேன். எப்பயுமே நல்லது கெட்டதுனால எப்பயுமே என்னை தான் கூடுவாங்க. அந்த வீட்டில் நான் ஜெபம் பண்ணும்போது அவங்களுடைய கூட பிறந்தவர் வந்து பெங்களூர். நான் பேர் சொல்ல விரும்பலை, மெசேஜ் போயின்னு இருக்கிறதுனால. எங்கே? பெங்களூர். நான் சொல்கிறேன் இங்கே ஜெபம் பண்ணுகிறேன், உங்களுடைய பிரதருக்கு ஃபோன் பண்ணுங்கள், அவர் வாமிட் எடுத்துனுங்கிற மாதிரியே நான் சொன்னேன். அவரும் என்ன பண்ணிட்டாரு, சரி இரு போட்டு பார்க்கலான்னு ப்ரேயர் ஒன்றுங்கும் போது நடுவில் ஃபோன் போட்டார். என்ன பண்ணுகிறாரு அவருன்னு அவங்க ஒய்ஃப் எடுத்துருக்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க அவர் வாமிட் எடுத்துனுக்கிறாரு. என்ன எடுத்துனுக்கிறாரு? அப்போ இந்த தூதனை எனக்கு அங்கே வெளிப்படுத்துகிறான். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பட்டுன்னு விழுந்தாங்க அந்த இடத்துல ஃபோன் வச்சுன்னுக்குறீங்க. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தமா. அங்கே என்ன ஏன் வாமிட் எடுத்துனுக்கிறாங்கன்னா பலவீனமாக இருந்து வாமிட் வந்துன்னு இருந்துருக்குது. இங்கே ரிலீஸ் பண்ணும்போது அந்த ஏஞ்சல் அங்கே என்ன பண்ணியிருக்கிறான்? சுகம்படுத்தி இருக்கிறான். அல்லேலூயா. இப்போ வரைக்கும் ஜீவனாக இருக்கிறார் அவர். அல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சத்தமா. யெகோவா ராஃபா அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா அவர் வந்து ஒன்று சுகப்படுத்த மாட்டார். ரப்பேல் ஆவியானவர் யாரை கொண்டு வர? ரப்பேல் என்ற ஒரு ஏஞ்சலை கொண்டு வந்து ஒன்று சுகப்படுத்துவார். அல்லேலூயா. சத்தமாய் சத்தமாய். இன்னொரு வசனத்தை பார்க்கலாமா? சங்கீதம் 34 வசனம் 7. ஏஞ்சல் தூதன் ஏன் நம்ம கிட்ட வர மாட்டேங்கிறான் தெரியுமா? ஏன் வர்றதே கிடையாது தெரியுமா? கர்த்தருடைய தூதன் அவர்கள் பயந்தவர்களை ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்களுக்கு தூதன் வருவான். யாருக்கு பயந்து நடக்கிறங்க? கர்த்தருக்கு யார் பயந்து நடக்கிறாங்களோ அவங்களோட யார் இருக்கிறதா? தூதரை இருப்பார்களாம். எதுவுமே சுவாசிக்கிறீங்க? ஏன் இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கையில் தூதர்கள் இல்லைன்னா கர்த்தர் மேலே பயம் இல்லை, துணிகரமான பாவம் செய்கிறது. பாருங்க, வசனம் தெரியாத முன்னே ஏதோ பாவம் செஞ்சுட்டாங்க ஜனங்க, விட்டுலாம். சத்தியத்தை சொல்லி அவங்களுக்கு கொண்டு வந்துடலாம். சத்தியத்தை சொல்லி இன்னும் திருந்தாத ஜன்மங்கள் இருக்குது. இன்னும் எவ்வளோ சத்தியத்தை சொன்னாலும் குறி வைக்கிறதுக்கு ஓடுறது, மந்திரத்துக்கு பின்னால் ஓடுறது, விக்கிரங்களுக்கு பின்னால் ஓடுறது, ஆண்டவருடைய வார்த்தை தெரிஞ்சும் துணிகரமான பாவம் செய்யறது. அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு நீ பயந்து நடந்தா தானே கர்த்தர் தூதரை கொண்டு நடத்துவாரு உன்னை. நீ கர்த்தருக்கு பயப்படுறதில்ல, அவரால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரர்களுக்கும் பயப்படுறது கிடையாது. யார் என்னை கேட்டுறது? எந்த பாஸ்டர் என்னை கேட்டுறது? திமிரு. ஒரு நாள் உன்னை தூக்கி சிறைச்சிருவார் ஆண்டவர். யாராக இருந்தாலும் அது எதிர்மே சுவாசிக்கிறீங்க. அவருக்கு பயந்து நடந்தா உண்மையாக சொல்கிறேங்க, தூதர்களை கொண்டு கர்த்தர் உன்னை பாதுகாத்துக் கொள்வார். ஏன்? தூதர்களை வச்சு உனக்கு யுத்தத்தை செய்வார். உன்னுடைய யுத்தத்தை கர்த்தர் எடுப்பார். அந்த யுத்தத்தை யார் கையில் வைப்பார் தெரியுமா? தூதர் நீங்கள் போய் செய்யுங்களா. அல்லேலூயா. எத்தனை சுவாசிக்கிறீங்க? சங்கீதம் 103 வசனம் 20 பாருங்க. சங்கீதம் 103 வசனம் 20. 103. கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற ஆண்டவர் தான் வார்த்தையானவர். இயேசு கிறிஸ்து தான் என்னவா இருக்கிறார்? வார்த்தையா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இங்க என்ன சொல்றாரு? தூதருங்க காத்துன்னு இருக்கிறாங்களாம். அல்லேலூயா. தூதருங்க என்ன பண்ணுகிறாங்களாம்? காத்துன்னுக்குறாங்களாம். யோவான் ஸ்நானம் கூட சொல்றாரு இல்லையா, இவர் தான் அந்த ரட்சகர்,
இவர் தான் அந்த மேசையா, அவர் பாதத்தில் இருக்கிற அந்த ஸ்லிப்பரை கூட கட்டுறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு நான் சத்தம் விடுகிறேன், அல்லேலூயா, ஆனால் அந்த மேசையா இவர் தான்றார். வாய்ஸ் எந்த தான், ஆனால் உண்மையானவர் யார்? ஏசு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தூதரங்க காத்துனுக்குறாங்களா, எப்போ நீ வாய் திறந்து என்னை கூப்பிடுவேன், எப்போ வாய் திறந்து என்னை நீ கூப்பிடுவேன்னு என்ன பண்ணுகிறாங்களா தூதருங்க? ஏதாவதுச்சு உன் வாழ்க்கையில் ஏதாவது செய்யணும்னு தூதருங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் அவங்கள என்ன பண்ணுறதில்ல. ஆனால் கூப்பிட்டாலும் சில பேருக்கு ஏன் வரல? இப்போ தானே முன்ன வசனம் வாஸ்தவம், கர்த்தருக்கு பயம் இல்லை. யாருக்கு பயம் இல்லை? எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? அப்போ நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தூதருங்க கவனிக்கிறாங்க. யார் கவனிக்கிறது? அல்லேலூயா. இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ சரி தூதர்களுடைய மண்டலம் இருக்குது, இப்போ அந்த தூதர்களுடைய மண்டலத்தை நான் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது? ஹவு டு ஆக்டிவேட் த ரேம்ஸ் ஆஃப் தி ஏஞ்சலிக். ஹல்லேலூயா. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? அதை நான் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னா, நீங்கள் தூதர்களுடைய பாஷை பேசணும். ஏன்னா இது முன்ன வீடியோ நான் போட்டேன், ஏஞ்சல் பார்ட் 5ல் தூதர்களுடைய பாஷை பேசுனீங்கன்னா அந்த மண்டலத்துக்குள்ளே உன்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ எப்படி பேசுகிறதுனா, பாஸ்டர் பேசும்போது நீங்கள் அதுக்கு பேசுகிறது நீங்கள் கவனிச்சிங்கன்னா, கவனிக்கிறதுனால தான் என்ன வருது? அந்த பாஷை உங்களுக்கு வருது. ஆனால் நிறைய ஊழியக்காரங்க தூதருங்க பேசுகிற பாஷை கிடையாது, அந்நிய பாஷை மட்டும் தான் பேசுகிறாங்க. அல்லேலூயா. அப்போ அந்நிய பாஷை எப்படி வருது? ஒருத்தர் பேசுகிறது அதை நீ கேட்குறதுனால தான் நீயும் அந்நிய பாஷைகளை பேசுகிற. அப்போ அதே போல் தூதருங்க பாஷைகளை ஏன் உங்கள் வாழ்க்கையில் வரல? ஏன் உங்களால் ஏஞ்சலிக் ரேம்ஸில் உங்களால் ஏன் ஆக்சஸ் பண்ண முடியலன்னா, உன்னுடைய ஊழியக்காரங்க என்ன பண்ணல? அப்படின்னா நான் சொல்கிற மற்ற சபைகளுக்கு எதுவும் விசுவாசிக்கிறீங்க, சில ஊழியக்காரங்க எதை பேசலை? தூதருங்க பாஷை. அதை பேசினா தான், ஊழியக்கார் பேசினா தான் வருகிற விசுவாசி கேட்கும்போது அவர்களும் பேச தொடங்குவாங்க. அந்த ரேம்ஸில் அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். அல்லேலூயா. அவங்க பேசாதனால எப்படிங்க ஏஞ்சலிக் ரேம்ஸுக்குள்ளே ஆக்சஸ் பண்ண முடியும்? இனி எல்லாருமே ரொம்ப பொய் சொல்கிற ஆட்களும் உண்டு. நான் தூதர்களை பார்த்தேன், தூதருங்கிட்ட பேசினேன், அது எப்படி பேசுனாங்க என்னன்னு கூட எனக்கு தெரியல. ஒருவேளை ஃபாலன் ஏஞ்சல் கூட இருக்கலாம், தள்ளப்பட்ட தூதரும். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் நினச்சிருக்கிறீங்க ஆண்டவர் வெளிச்சமாக இருக்கிறாருன்னு. தூதன் கூட தான் விடிவெளி நட்சத்திரமாக இருக்கிறான். யார்? தள்ளப்பட்ட தூதன். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தம் வரலையே. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பாருங்கள், நீங்கள் உபவாசம் எடுக்கிறதுனால தூதன் வர்றதில்லை, நீங்கள் தசமாக காணிக்க கொடுக்கறதுனால தூதன் வர்றதில்லை. தூதன் உங்ககிட்ட வரணும்னா ஒரு 2 வழி இருக்குது. ஒன்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் போது, 2வது தூதர்களுடைய பாஷைகளை பேசும்போது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இது 2 நீங்கள் செஞ்சீங்கன்னா தூதன் உங்ககிட்ட வருவான். அல்லேலூயா. பாருங்கள், ஆதியாகமம் 1:1 எல்லாருக்கும் தெரிந்தானே? ஆதியிலே தேவன் வானத்தையும், the God created heavens and earth. ஹெவன்ஸ்ன்னு இருக்கும். அல்லேலூயா. சிங்குலர் இல்லை, ப்ளூரல். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹெவன்ஸ்னாக்கா பரலோகம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதில் ஒரு 3 பரலோகம் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக கொடுத்துருக்குறேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஒன்று நம்ம எதை பார்க்குறோம்? அட்மாஸ்பியர். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இது ஒரு பரலோகம். ஏன்னா மல்கியா 3:10 சொல்லுது, வானத்தில் இருக்கிற பெலகணிகள் இடம் கொள்ள மட்டும்னே. அப்படின்னா ஸ்கை வச்சிருக்கு. அந்த ஸ்கையில் வந்து ஆண்டவர் ஒரு கதவு வச்சு, அது தான் அதுக்குள்ளே தான் தண்ணி ஆண்டவர் ரிலீஸ் பண்ணுறாரு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போது ஃபஸ்ட்டு பரலோகம் அந்த க்ளவுட்ஸ் நம்ம பார்க்குறோம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சத்தமாக. செகண்ட் நம்ம எதை பார்க்குறோன்னா செலஸ்டியல் ரேம்ஸ்ன்னு சொல்லுவோம். எபேசியர் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதில் 6வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வான மண்டலத்துள்ள பொல்லாத ஆவி, பிசாசுடைய ஹெட் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது. அதான் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். அல்லேலூயா. அதுக்கு மேலே இன்னொரு பரலோகம் இருக்குது. அதில் அந்த பரலோகம் பார்த்தா எட்டர்னிட்டி ரேம்ஸ். அல்லேலூயா. நித்திய மண்டலம். அல்லேலூயா. அங்கே தான் இயேசு சொன்னார் இல்லையா, என்னை அல்லாமல் என் பிதா இடத்துல யாரோ? இயேசு தான் வழி. ஜீசஸ் தி வே டு தி ஹெவன் டு தி ஃபாதர். அல்லேலூயா. பிதா இடத்துல போனோம்னா கூட நம்ம யார் பின்னால் போனோம்? அப்பாவுடைய பின்னால், ஏசு அப்பா பின்னால். அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு மட்டும் தான் தெரியும் அவர் நம்மளை எங்கே போய் கொண்டு போய் சேர்க்கணும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சத்தமாக. அல்லேலூயா. அப்போ அந்த 3 பரலோகத்தை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கி நிறைய பேருடைய ஆசீர்வாதம் ஏன் பிளாக் ஆகுது, ஏன் தடைப்படுது? நிறைய பேரோட வாழ்க்கையில் தூதரும் ஏன் வர்றதில்லை, எல்லாம் ஏன் தூரம் நிற்கிறாங்க தெரியுமா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லி முடிச்சிடறேன், நல்லா கவனிங்க. ஞானஸ்தானம் எடுத்துங்க. எத்தனை பேர் இந்த இடத்துல முழுக்க ஞானஸ்தானம்? இப்போ ஞானஸ்தானம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கார்டியன் ஏஞ்சல் ஆண்டவர் கொடுத்துருவார். ஆனால் கார்டியன் ஏஞ்சல் இருக்கிறாங்க, ஆனால் நைட்டில் பிசாசு அழுத்தும் போது ஏன் அவங்க உனக்கு உதவி செய்கிறதில்ல?
உங்கள் வாழ்க்கையில் நிறைய நெகட்டிவ் வரும்போது, நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக நடக்கும்போது, ஏன் உன்னுடைய கார்டியன் ஏஞ்சல் எதுவுமே பண்ணலன்னா, என்ன செய்யலைன்னா, அவன் வந்து உனக்கு உதவி செய்கிறதுக்கு, உன்னை பாதுகாக்க கொள்றதுக்கு கூட நீ தான் பிளாக் பண்ணிட்ட. யார் பிளாக் பண்ணிட்டது? நீங்கள் தான். உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களுக்கு கூட நீங்கள் தான் தடையாக வச்சிட்டீங்க. கர்த்தர் தடையாக வைக்க மாட்டார். கர்த்தர் யாரையும் தீமையை நினைக்க மாட்டார். ஏன்னா எதிரியை கூட நேசின்னு சொல்லி கொடுத்தவர் நம்ம கர்த்தர். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் ரொம்ப நல்லவர், எத்தனை விசுவாசிக்கிறேன். ஆனால் துணிகரமான பாவம் செஞ்சீங்கன்னா ஆண்டவர் விட்டுருவார். அது ஒன்று தெரிஞ்சுங்க. அல்லேலூயா. எப்படிங்க உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்துருக்க தூதன் ஏன் உனக்கு வேலை செய்யல? இதுக்கு தடை யாருன்னா நீங்கள் தான். எப்படி நீங்கள் இஸ்ரேல் ஜனங்க என்ன செய்தாங்க? மோசே இன்னும் வரல, அவர் மலை மேலே ஏறி போனார், அவர் இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டு ஆரோனை டார்ச்சர் கொடுத்து எல்லாம் கண்ணுக்குட்டியை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு ஒரு தெய்வம் வேணும்னு. இன்னைக்கு அப்படி தானே எல்லாருமே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொண்டு வர பார்க்குற தூதர் மூலியமா. ஆனால் உன் கிட்ட வரும்போது ஏன் தூதன் அங்கேயே நிற்கிறான் தூரமா? ஏன் ஆசீர்வாதம் வரலன்னா எதுக்கு பின்னால் ஓடுறது ஜனங்க? விக்கிரங்கள் பின்னால். அல்லேலூயா. அடுத்து பணத்தை வர்ஷிப் பண்ணுறது. பணத்தை என்ன பண்ணுறது? வர்ஷிப் பண்ணுறது. பணம் கொடுத்தா எது வேணாலும் செய்வான் மனுஷன். பார்த்துக்கிறீங்களா? அல்லேலூயா. ஏன் பணத்துக்காக கூட சாகிற ஆட்கள் உண்டு. பணம் கூட பிறந்தவனு கூட சாவச்சிட்டு போயிடுவானுங்க. பெத்தவங்களுக்கு கூட சாவச்சிட்டு போயிடுவாங்க. பணத்தை நிறைய பேர் வர்ஷிப் பண்ணுறவங்களா இருக்கிறாங்க. எப்படி? யாராவது ஒருத்தர் மூலியமாக உங்களுக்கு பணம் வருதுன்னு நினச்சிங்க, கை கட்டினா அவங்களுக்கு அப்படியே தலை குனியும். ஏன்னா அவங்க உனக்கு என்ன தராங்க? நீ அவங்கள வர்ஷிப் பண்ணல, அவங்க கொடுக்குற பணத்தை நீ வர்ஷிப் பண்ணுற. கரெக்டா இல்லையா? அல்லேலூயா. சத்தமா. பணம் எனக்கு இருந்தால் நான் எது வேண்டாலும் செய்ய முடியுன்ற ஆட்கள் உண்டு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இதை நீங்கள் செய்கிறதுனால தான் உனக்கு வர்ற ஆசீர்வாத தடையாக இருக்குது. உங்களுக்கு வர்ற தூதர்களும் உனக்கு என்ன இருக்குது? தடையாக இருக்குது. தடையை நீங்கள் தான் வைக்கிறீங்க. தூக்கி சாத்தான் மேலே போடுறது. ஐயோ சாத்தான் தான். ஒரு வாலிபர் சொல்கிறான், சினிமா பாட்டு கேட்டுனே இருக்கிறேன்னா, நான் எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் என் உதவி செய்யலாத, நான் நிப்பாட்டு சொல்கிறேன், ஆண்டவர் அவர் நிப்பாட்டவே இல்லைன்னு. சத்தியத்தை தெரியுதா இல்லையா இருந்தாலும் அந்த வாலிபனுக்கு ஆண்டவரோட வார்த்தை படித்தா தான் ஆட்டோமேட்டிக்காக நீயே அதை விட்டுருவேன். ஆண்டவர் விடுதலை செய்யணுமா? என்ன செய்யணுமா? ஆண்டவர் எப்படிங்க விடுதலை செய்வார்? வார்த்தையே தெரியலன்னா உனக்கு விடுதலை எப்படி கிடைக்கும்? இன்னொன்று, வேதத்தை எடுத்து படித்தா தானே ஒரு பயம் வரும். இதை தொட்டால் நம்மளுக்கு சாபம், இதை பார்த்தா ஆண்டவர் நம்மளை பார்க்க மாட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருமே எதுலேயும் விழுகிற ஆட்கள் உண்டு. ஸ்மோக் பண்ணுற இது நல்லா கவனிங்க. நம்ம ஸ்மோக் பண்ணுறாங்க சில பேர் கிறிஸ்தவர்கள் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு ஸ்மோக் பண்ணுறதுனால என்னன்னு, அந்த புகை தூதர்களுக்கு ஆகாது. அந்த புகை இருந்துச்சுன்னா, அவங்க வாயிலேருந்து ஒரு புகை வந்துச்சுன்னா தூதர்கள் தூரம் போய் நின்றுவாங்க. அந்த புகை அவங்களுக்கு ஆகாது. பைபிள் இருக்குதுங்க. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க பேர், அந்த வாசனை தூதர்களுக்கு ஆகாது, தூரம் போய் நிற்குது. எல்லாம் சில பேர் கேட்பாங்க, ஸ்மோக்கிங் பண்ணால் பாதாளத்துக்கு போய்டுவோன்னு வசனம் காட்டுனாங்க. நீ இயேசுவை நம்பினாலே பரலோகத்துக்கு போயிடுவேன், ஆனால் உள்ளே போக மாட்டேன். ஹல்லேலூயா. உனக்கு விட்னஸ் கொடுக்க போகிறது தூதன். அவன் சொல்லுவான், உன்னை என்னென்ன செய்கிற எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அங்கே காட்டுவான். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இங்கே இல்லாத போல் அதெல்லாம் பேசுவான். ஹல்லேலூயா. இன்னொன்று, இந்த யெகோவா விட்னஸ்காரங்க சில பேர் உடம்பு சரியில்லைனா ஒயின் குடி. என்ன குடி? எந்த ஒயினை குடிக்கணும்னு கூட தெரியல. WINE இருக்குது இங்கிலீஷில், VINE இருக்குது. அதோட அர்த்தம் கூட தெரியாது அவனுக்கு. என்ன குடி? போதையாக இருக்குது, கொஞ்சம் எடுத்துக்கணும்னா உடம்பு செட் ஆகிடுமா? அவர் சொன்ன எந்த ஒயின் அது தெரியாது. இதை வச்சு இந்த குடிக்கிற ஆட்களும் உண்டு. சில சபைகள் மூப்பருங்க உட்காந்து குடிக்கிற ஆட்களும் உண்டு. அதில் ஏதாவது ஒரு வசனத்தை வச்சுன்னு வர கண்டெக்ஸ்ட்டை படிக்க தெரியாது. பைபிள் இருக்கிற ஆழ அர்த்தம் தெரியாது. இவர்கள் பாவம் செஞ்சுட்டு நம்ம வசனத்தை எடுத்து சில விஷயங்களை காமிச்சா, நீ இல்லாதெல்லாம் பேசுகிறப்போ தம்பி அப்படின்னு வருங்க. பாவத்தின் சம்பளம் அவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. நியாயம் பிரமாணத்தை நான் அழிக்க வரல, நிறைவேற்றவே வந்தேன்னு. அழிக்கப்படலை, ஆனால் நிறைவேற்றிட்டார். கொஞ்சம் பயம் இருக்கணும் இல்லையா? தூதர்களை கொண்டு தான் ஆண்டவர் எல்லாத்தையும் செய்வார். யாரை கொண்டு? நம் பாவம் செய்கிறதுனால
இந்த பாவம் செஞ்சால் பரலோகத்துக்கு போக மாட்டேன், அந்த பாவம் செஞ்சால் சில விஷயங்களை மென்ஷன் பண்ணல. ஆனால் தூதர்களை உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருது. ஆண்டவர் தூதர் மூலியமாக கொண்டு வர ஆசீர்வாதம், ஆவியான தூதர் மூலியமாக செய்ய வேண்டிய காரியங்களெல்லாம் நிற்கிறதுக்கு தடையாக இருக்கிறது காரணம் நீயும் நானும் தான். தெரிஞ்சு செய்கிறோம், தெரியாமல் செய்கிற பாவத்தினால தூதரும் நம்ம வாழ்க்கையில் ஈடுபடுறதில்ல. எதுவுமே சுவாசிக்கிறீங்க. அதனால தான் சொல்கிறேங்க, நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கணும், மெடிடேட் பண்ணணும். அடுத்து தூதர்களுடைய பாஷைகளை பேசணும். இது ரெண்டும் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக அந்த ஏஞ்சலிக் ரேஞ்சில் கனெக்ட் ஆக முடியும், உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். அல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க. ரொம்ப ஈஸி தூதர்களை அட்ராக்ட் பண்ண. எப்படி? வேதத்தை நீ இரவும் பகலும் நீ தியானித்தா தூதருங்க வருவாங்க. அல்லேலூயா. அவங்களை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிடலாம். எத்தனை சுவாசிக்கிறீங்க? சத்தமாக